உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அம்மா ஆட்சியில் 5வது ஆண்டு தமிழகம் மிளிர்ந்த சிறப்போடு உள்ளம் நிறைந்த மகிழ்வோடு மக்கள் வாழ்த்துவர் பல்லாண்டு. மின்வெட்டில்லா தமிழகத்தில் தொழில்கள் பெருகுது பெருமிதத்தில், தன்னிகரில்லா தலைமையின் கீழ் தமிழகம் சிறக்குது முதலிடத்தில். புரட்சி தலைவியின் புன் சிரிப்பில் கலன்றன கரைந்தன கவலைகள், பொன்மன தலைவியின் நல்லாட்சியில் மலர்ந்தன வளர்ந்தன திட்டங்கள். எதிரிகள் கூட்டம் எதிர்த்தாலும் தடைகளை தனியாய் தகர்த்தார் எம் அம்மா. சேனைகளாய் பலரும் சேர்ந்தாலும் அவர்களை தனித்தே வீழ்த்துவார் நம் அம்மா. பள்ளி சிறார்கள் மனம் மகிழ வாகாய் தினமும் சத்துணவு, மாணவ மணிகள் பயனுறவே 14 வகை உபகரணங்கள், உயர்நிலை கல்வியில் உயர்வு பெற மடியில் தவழும் மடிக்கணினி, விரைவாய் எளிதாய் பள்ளி செல்ல விலையே இல்லா மிதிவண்டி, இல்ல தரசிகள் பளு நீக்க மிக்சி கிரைண்டர் மின்விசிறி. வேளாண் மக்கள் மேன்மை பெற காவேரி தந்த கலைத்தாயே, ஏழை எளியோர் பசியார அம்மா உணவகம் தந்த தாயே, கடைக்கோடி கிராமம் வரை குடிநீர் வழங்கிய எம் தாயே, தமிழகம் முதலிலை பெற்றிடவே மாநகரம் நகரம் கிராமம் அனைத்தையும் மேம்பாடடைய செய்த தாயே, மக்கள் நலனே தம் நலமாய் வாழும் தெய்வம் நீங்கள் அம்மா. வான நீளம் விஞ்சும் சாலைகளும் சீராய் கடக்க பாலங்களும் எழிலாய் அழகாய் உருவாக்கி கிராமம் நகரம் இணைத்திட்டார். நாளொரு சாதனை பொழுதொரு புதிய திட்டமென தமிழகம் சிறக்க உழைக்கின்றார். அம்மாவின் எண்ணமிகு வண்ணமிகு திட்டங்கள் ஏராளம் ஏராளம். அஇஅதிமுகவின் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ள நலத்திட்டங்கள், முன்னோடி திட்டங்கள், தமிழர் நலன் காத்த பெரியோர்களின் நினைவினை போற்றும் வகையில் அஇஅதிமுக ஆட்சியில் எழுப்பப்பட்டுள்ள மணிமண்டபங்கள், நினைவு சின்னங்கள் ஆகியவற்றின் விவரங்களையும், அஇஅதிமுக உண்மையான மக்கள் இயக்கம் என்றும் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவியை கொண்ட இயக்கம் என்றும் தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதிலுரை ஆற்றினார். இப்பேருரையின் சாராம்சங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ விலையில்லா அரிசி, பசுமை வீடுகள், விலையில்லா கறவை மாடுகள், ஆடுகள், மீனவ குடும்பங்களுக்கு மீன் தடை காலத்தில் வழங்கப்படுகின்ற 2000 ரூபாய் உதவித்தொகை, மீன் குறைவு காலங்களில் வழங்கப்படுகின்ற 4000 ரூபாய் உதவித்தொகை, தாய்மார்களுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி, 12 ரூபாய் வழங்கும் மகப்பேறு நிதி உதவி திட்டம், திருமண உதவித்தொகையாக 50,000 ரூபாய் வரை நிதி உதவியும், திருமங்கல்யம் செய்ய 4 கிராம் தங்கம் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் பயனடைந்துள்ள பயனாளிகள் விவரங்களை புள்ளி விவரங்களுடன் முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் எடுத்துரைத்தார். இப்பேருரையில் இடம்பெற்றுள்ள பகுதியை பார்க்கலாம். தமிழகத்தை ஒருங்கிணைந்த வளர்ச்சி பாதையில் நடைபோட வைக்கவும், தமிழர்களின் மொழி என கலாச்சார உணர்வுகளை மீட்டெடுத்து எதற்கும் கையேந்தும் ஏழ்மை நிலையை மாற்றி எதிர்கால தமிழ் இளைஞர்கள் இளம் பெண்கள் தலை நிமிர்ந்து சொந்த காலில் நிற்பதற்கான வழியை உருவாக்கிடவும், கல்வி, மருத்துவம், விவசாயம், நதிநீர், அடிப்படை கட்டமைப்பு, வீடு, மின்சாரம் மற்றும் தொழில்துறைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து தமிழகத்தை தலை நிமிரச் செய்வதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சியம் என பிரகடனம் செய்து இவற்றை நிறைவேற்ற செயல்படுத்தப்படும் திட்டங்களை பற்றி 2011 எங்களது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தோம். அவைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ விலையில்லா அரிசி மற்றும் குறைந்த விலையில் பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் வழங்கப்படுகிறது. 3 லட்சம் பேர்களுக்கு பசுமை வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற வாக்குறுதியில் 2,62,853 பேர்களுக்கு 5,159 கோடியே 91 லட்சம் ரூபாய் செலவில் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 37,147 வீடுகள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 12,08,000 பேர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. 60,000 பால் கறவை மாடுகள் விலையின்றி வழங்கப்படும் என அறிவித்ததில்
59,905 கறவை மாடுகள் 210 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்பட்டுள்ளன. அடித்தட்டு குடும்பங்களுக்கு 4 ஆடுகள் விலையின்றி வழங்கப்படும் என்ற அறிவிப்பிற்கேற்ப 897 கோடி ரூபாய் செலவில் 6,95,000 குடும்பங்களுக்கு 27,80,000 ஆடுகள் வழங்கப்பட்டுள்ளன. மீனவ குடும்பங்களுக்கு மீன் தடை காலத்தில் உதவித்தொகை 2,000 ரூபாயாக வழங்கப்படும் என்பதற்கேற்ப இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. 7.78 லட்சம் மீனவர்களுக்கு 155 கோடியே 56 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மீன் குறைவு காலங்களில் 4,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு 7.57 லட்சம் மீனவர்களுக்கு 368 கோடியே 63 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கடல் மீனவர் குடும்பங்கள் மற்றும் கடல் மீனவ மகளிருக்கு 2,700 ரூபாய் வீதம் 246 கோடியே 20 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தாய்மார்களுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின் விசிறி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 1 கோடியே 63 லட்சம் குடும்பங்களுக்கு 6,553 கோடி ரூபாய் செலவில் இவை வழங்கப்பட்டுள்ளன. பணிபுரியும் மகளிருக்கு 6 மாத மகப்பேறு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. 12,000 ரூபாய் வழங்கும் மகப்பேறு நிதி உதவி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 31,19,000 கர்ப்பிணி பெண்களுக்கு 2,910 கோடியே 21 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. திருமண உதவித்தொகையாக 50,000 ரூபாய் வரை நிதி உதவியும் திருமாங்கல்யம் செய்ய 4 கிராம் தங்கம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 7,72,643 பெண்களுக்கு 2,537 கோடியே 74 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் 2,844 கிலோ தங்கமும் வழங்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகின்ற முதியோர் உதவித்தொகை, மாணாக்கர்களுக்கு வழங்கப்படுகின்ற விலையில்லா மடிக்கணிகள், திருக்குறள் மற்றும் பாரதியார் கவிதைகள் சீன மற்றும் அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட நிகழ்வு, உழவர் பாதுகாப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை விரிவாக விவரித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் மட்டுமல்லாமல் பிற நாடுகளும் செயல்படுத்த விழையும் அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா விதைகள், அம்மா மருந்தகங்கள், பண்ணை பசுமை காய்கறி நிலையங்கள் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதன் தகவல்களையும் எடுத்துரைத்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் ஆற்றிய பேருரையில் இடம்பெற்றுள்ள இந்த பகுதியை இப்பொழுது பார்க்கலாம். முதியோர் உதவித்தொகை 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது. 30,51,454 பேர்களுக்கு இது வழங்கப்படுகிறது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணாக்கர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்ற அறிவிப்பின்படி 32,67,311 மாணாக்கர்களுக்கு 5,612 கோடியே 52 லட்சம் ரூபாய் செலவில் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. மாணாக்கர்கள் தங்கும் விடுதிகளில் உணவு கட்டணம் கூடுதலாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பின்படி பள்ளி விடுதிகளில் தங்கி பயில்வோருக்கு மாதம் ஒன்றிற்கு உணவு கட்டணம் 450 ரூபாயிலிருந்து 755 ரூபாயாகவும், கல்லூரி விடுதிகளில் தங்கி பயில்வோருக்கு மாதம் ஒன்றிற்கு வழங்கப்படும் உணவு கட்டணம் 550 ரூபாயிலிருந்து 875 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் அனைத்து விலையில்லா திட்டங்களும் நீட்டிக்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதியின்படி திருக்குறள் மற்றும் பாரதியார் கவிதைகள்
சீன மற்றும் அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. மாதம் 70 ரூபாய் என்ற குறைந்த கட்டணத்தில் அரசு கேபிள் டிவி இணைப்பு வழங்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு மாணாக்கர்களுக்கு ஜாதி சான்றிதழ் பள்ளிகளிலேயே வழங்கப்படுகிறது. உழவர் பாதுகாப்பு திட்டம் புது பொலிவுடன் செயல்படுத்தப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளது. உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 37,19,000 பேர் 3,018 கோடியே 90 லட்சம் ரூபாய் அளவிற்கு பயன்பெற்றுள்ளனர். கூடுதல் நவீன பேருந்துகள் இயக்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளது. 1480 புதிய வழித்தடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. 6555 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளன. பள்ளி மாணவ மாணவியருக்கு 1057 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவில் 31,71,764 மிதிவண்டிகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. விவசாயம், கால்நடை, மீன்வளம், நெடுஞ்சாலைகள், கல்வி, சுகாதாரம், மின்சாரம், தொழில்துறை என ஒவ்வொரு துறையிலும் கொடுத்த வாக்குறுதிகளுக்கேற்ப திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டுள்ளன என்பதை பற்றி நான் ஏற்கனவே எனது பதிலுரையில் தெரிவித்துள்ளேன். நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாமல் அதற்கு மேலும் தமிழக மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளோம். இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் மட்டுமல்லாமல் பிற நாடுகளும் செயல்படுத்த விழையும் அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா விதைகள், அம்மா மருந்தகங்கள், பண்ணை பசுமை காய்கறி விற்பனை நிலையங்கள் என பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி உள்ளோம். மேலும் மக்களை நாடி சேவை புரியும் அம்மா திட்டம், 24 மணி நேரம் செயல்படும் அம்மா சேவை மையம் போன்ற திட்டங்களையும் செயல்படுத்தி உள்ளோம். 8542 கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது. 724 கோயில்களில் அன்னதான திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் தினந்தோறும் 56,728 பேர் பயனடைந்து வருகின்றனர். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோயில் மற்றும் அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழர் நலன் காத்த பெரியோர்களின் நினைவினை போற்றும் வகையில் அஇஅதிமுக ஆட்சியில் எழுப்பப்பட்டுள்ள மணிமண்டபங்கள், நினைவு சின்னங்கள் ஆகியவற்றின் விவரங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் விரிவாக எடுத்துரைத்தார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆற்றிய பேருரையில் இடம்பெற்றுள்ள இப்பகுதியை பார்க்கலாம். தமிழர் நலன் காத்த பெரியோர்களின் நினைவினை போற்றும் வகையில் பென்னிக்விக், கரிகால் சோழன், வேலு நாச்சியார், தியாகி சங்கரலிங்கனார், மார்ஷல் நேசமணி, தியாகி வாஞ்சிநாதன், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், விடுதலை போராட்ட வீரர் கோபால் நாயக்கர், சுப்பிரமணிய சிவா, வீரபாண்டிய கட்டபொம்மன், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், சுயமரியாதை சுடரொளி ஜீவரத்னம் ஆகியோருக்கு மணிமண்டபங்கள், தீரன் சின்னமலை மற்றும் வீரத்தாய் குயிலி ஆகியோருக்கு நினைவு சின்னங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. எனது முந்தைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட பெண்களுக்கான சுகாதார வளாகங்கள் முந்தைய மைனாரிட்டி திமுக அரசால் பராமரிப்பில்லாமல் விடப்பட்டிருந்தன. தற்போது அவை 170 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன. மேலும் ஆண்களுக்கான சுகாதார வளாகங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. முந்தைய திமுக ஆட்சியில் நஷ்டத்தில் இருந்த கோஆப்டெக்ஸ் போன்ற அரசு நிறுவனங்கள் சீரமைக்கப்பட்டு லாபத்தில் இயங்கி வருகின்றன. முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு மக்கள் நலனில் எவ்வித அக்கறையும் கொள்ளாமல் தங்கள் சொந்த நலனை கருத்தில் கொண்டே செயல்பட்டனர். மக்கள் நலன் என்ற போர்வையில் குடும்ப நலனையே அவர்கள் வளர்த்தனர். இதற்கு மிகச் சிறந்த உதாரணம் இலவச வண்ண தொலைக்காட்சி திட்டம். ஆனால் எனது தலைமையிலான அஇஅதிமுக அரசை பொறுத்தவரை
எங்களது திட்டங்கள் அனைத்தும் தமிழக மக்கள் நலனுக்காகத்தான். தமிழர் வாழ்வும் தமிழர் வளமும் என்றென்றும் மங்காது புதுப்பொலிவுடன் திகழும் வண்ணம் நாங்கள் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. அஇஅதிமுக அரசின் சாதனைகளை விளக்க வேண்டுமெனில் 36 நாட்கள் போதாது என குறிப்பிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவியை கொண்ட இயக்கம் என்று உறுதிபட தெரிவித்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் ஆற்றிய பேருரையில் இடம்பெற்றுள்ள இந்த நிறைவு பகுதியை இப்பொழுது பார்க்கலாம். கடந்த 2011ஆம் ஆண்டு தமிழக மக்கள் ஒரு மாற்றம் வேண்டுமென உறுதியுடன் இருந்தார்கள். சட்டம் ஒழுங்கு சீர் செய்யப்பட வேண்டும், இல்லாதோர் நிலை உயர வேண்டும், இரண்ட தமிழகம் ஒளிபெற வேண்டும், விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், ஒடுக்கப்பட்டோர், ஒதுக்கப்பட்டோர், ஏழை எளியோர் ஆகிய அனைவர் வாழ்விலும் வசந்தம் வீசிட வேண்டும் என்று இந்த மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அவ்வாறு மாற்றம் ஏற்படுத்திய மக்களின் எதிர்பார்ப்புகளை நாங்கள் நிறைவேற்றி உள்ளோம். தமிழக மக்களின் வாழ்வு ஏற்றம் பெற செய்துள்ளோம். இதைத்தான் எனது பதிலுரையில் நான் தெளிவாக எடுத்து கூறியுள்ளேன். எனவேதான் தொடரட்டும் இந்த அரசு என்று மக்கள் தற்போது நினைக்கிறார்கள். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன். அதை போலவே மக்களால் எனது தலைமையிலான அரசு, மக்களுக்காகவே எனது தலைமையிலான அரசு என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மக்களால் இந்த அரசு, மக்களுக்காகவே இந்த அரசு. சிலர் கேட்கலாம், குறிப்பில்லாமல் பேச முடியாதா என்று. பேச முடியும், மணிக்கணக்கில் பேச முடியும், பொதுக்கூட்டங்களில் பேசுவது போல் முழங்க முடியும், செந்தமிழில் முழங்க முடியும். ஆனால் இத்தனை புள்ளி விவரங்களை நினைவில் வைத்துக் கொண்டு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டாலும் 36 துறைகள் இருக்கின்றன அரசாங்கத்தில். ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகளை சொல்ல வேண்டுமானால் ஒரு துறைக்கு ஒரு நாள் தேவை, ஒரு நாள் முழுவதும் தேவை. அப்படியானால் இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் செய்துள்ள சாதனைகள் முழுவதையும் சொல்லி முடிக்க வேண்டும் என்றால் 36 நாட்கள் நான் பதிலுரை இங்கே வழங்க வேண்டும். 36 நாட்கள் இந்த அவை கூட வேண்டும். 36 நாட்களும் சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை சாதனைகளை புரிந்துள்ளோம். அவற்றையெல்லாம் சுருக்கி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் சொல்லக்கூடிய அளவிற்கு கொண்டு வருவது என்பது பகீரத பிரயத்தனம். எதை சொல்லுவது, எதை விடுவது என்று பார்த்து பார்த்து தயாரிக்கப்பட்ட பதில் உரை இது. ஆகவே இன்னும் நாங்கள் செய்துள்ள சாதனைகளை சொல்ல வேண்டும் என்றால் ஏராளமானவை உள்ளன. ஆனால் நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்காகத்தான். எங்களை பொறுத்தவரை எந்த சுயநலமும் இல்லை, பொதுநலம்தான், மக்கள் நலம்தான். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவியை கொண்ட ஒரு இயக்கம்.
உழைக்கின்ற வரை இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். என்னுடைய இந்த பதிலுரை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு திருப்தி அளித்திருக்கும் என நான் நம்புகிறேன். எனது இந்த பதிலுரையை ஏற்றுக்கொண்டு மேதகு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது கொடுத்த திருத்தங்களை உறுப்பினர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு அமைகிறேன். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் ஆற்றிய பேருரையில் இடம்பெற்ற முன்னோடி திட்டங்கள், நலத்திட்டங்கள், தமிழர் நலன் காத்த பெரியோர்களின் நினைவினை போற்றும் வகையில் அஇஅதிமுக ஆட்சியில் எழுப்பப்பட்டுள்ள மணிமண்டபங்கள், நினைவு சின்னங்கள் ஆகியவற்றின் விவரங்களையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம் என்றும் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவியை கொண்ட இயக்கம் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எடுத்துரைத்த தகவல்களையும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.